ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா ஏகே 643 17/3/2024க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் சீபோர்டுக்கான ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஸோ யார் நேற்றுக்கானதோ முந்தநாத்துக்கானதோ குழப்பிக்க வேண்டாம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு கெஸ்ஸிங் பார்க்குறதுனால ஞாயிறு டு ஞாயிறு தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த 870 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். அதுக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுக்கு 171. அதுக்கு முந்தின வாரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 575 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சீபோர்டோட 1 அல்லது 6 ரெண்டையும் மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு அதோட பெயர்ஸும் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 822 கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளோட எக்ஸ் சிங்கிறதுனால இதில் சி போர்டில் இருக்கிறது 2. இந்த 2ஓட நம்ம 1ஐயும் 6ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 1 + 2 = 3. அதே மாதிரி 6 + 2 = 8. 3 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 822க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 3 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 822க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 608. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு சி போர்டு ஹிட் ஆகிருக்கு நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம சி போர்டோட 1ஐயும் 6ஐயும் கூட்டுறோம். இப்போ 608க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு சி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 இருக்குது. ஸோ இந்த 8ஓட 1ஐயும் 6ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 1 + 8 = 9. 6 + 8 = 4. அப்போது 9 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 608க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 608க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 399. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 99. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா சி போர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு பிசி போர்டு. இப்போ 399 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நண்பர்களுக்காக தான் நான் திருப்பி சொல்கிறது. இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை வச்சு நம்ம இந்த ட்ராவுக்கான சி போர்டை உருவாக்கியிருக்கோம். இப்போ 399 பார்க்கலாம் நண்பா. இதில் நம்ம சி போர்டு பார்த்திங்கன்னா 9ஓட 1ஐயும் 6ஐயும் கூட்ட போகிறோம். அப்போது 1 + 9 = 0. 6 + 9 = 5. 0 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 399க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 0 அல்லது 5. இப்போ 399க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 575. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ தொடர்ந்து 2 ட்ரா நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ 575க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 5. இதோட நம்ம 1ஐயும் 6ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 1 + 5 = 6. 6 + 5 = 1. 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 575க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 575க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 171. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் சி. இப்போது 4 ட்ரா முடிஞ்சு. இப்போ 4 ட்ராவில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா சி போர்டு, 2வது ட்ரா பிசி போர்டு, 3வது ட்ரா ஏசி போர்டு, 4வது ட்ரா ஏசி போர்டு. இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கண்டினியூஸாக கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான்.
ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக பேர்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம 171க்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 171 இதில் நம்ம எடுக்க போகிறது 1, இதோட 1 6 கூட்ட போகிறோம். அதாவது 1 + 1 = 2, 6 + 1 = 7. அப்போ 2 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 171க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 2 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 171க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 870 நண்பா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 7. இந்த இடத்துல சி போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பி போர்டு நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 870 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதில் தான் சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டோம். அது எப்படியே நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது நண்பா. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு ஆல் போர்டு டச்சு கிடச்சிருந்தாலும் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்கல. இருந்தாலும் நம்ம இந்த ட்ராவுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கோட சி போர்டில் சான்சஸ் இருக்குன்னா பயன்படுத்திக்கங்க. இல்லை ஆல் போர்டுக்கான வாய்ப்புனா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம மெத்தட் படி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்த்துடலாம். 870 இதில் நம்ம எடுக்க போகிறது 0. இதோட நம்ம 1 6 கூட்ட போகிறோம். அதாவது 1 + 0 = 1, 6 + 0 = 6. 0 கூட்டுற எந்த நம்பரும் அதே தான் காட்டும். அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுடைய சி போர்டு அல்லது ஆல். 1 அல்லது 6ன்னு இருக்கு நண்பா. இது உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஸோ ஃபார்மெட்டில் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதை எப்போவும் போல கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. 1 அல்லது 6, 1 அல்லது 6 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் போட்டுக்கணும் நண்பா. வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடத்தில் ஒரு நம்பர் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க நண்பா. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது நண்பா. மெத்தட் சிறுசாக இருந்தாலும் நம்ம அதுபடி தான் நம்பர்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மெத்தடில் அது எப்படியே நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வின்னிங்கை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அக்ஸியா AK 643 17/3/2024க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.